ஹே குட்டீஸ்! இன்ன நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். ஒரு சோம்பேறி பையன், ஒரு மர்மமான பெட்டி. தெனாலிராமன் வந்ததும் அவன் வாழ்க்கையே மாமாறி போச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் குமார் என்ற ஒரு மாணவன் இருந்தான். குமார் மிகவும் புத்திசாலி. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் படிக்கவே விரும்ப மாட்டான். ஆசிரியர் எவ்வளவு சொல்லினாலும் குமார் எப்போதும் சொல்லுவான், ஆசிரியரே, நாளைக்கு படிக்கிறேன். அவன் பள்ளிக்கு வந்தாலும் புத்தகம் திறக்காமல் தூங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் ஆசிரியர் மிகவும் கவலைப்பட்டார். இந்த குமார் நல்ல புத்திசாலி, ஆனா சோம்பேறித்தனம் அவன் வாழ்க்கையை கெடுக்கும் என்று நினைத்தார். அந்த கிராமத்துக்கு அந்த நேரத்தில் தெனாலிராமன் வந்திருந்தார். ஆசிரியர் அவரிடம் சென்று சொன்னார், ஐயா, இந்த மாணவனை நீங்கள் மட்டும்தான் சரி செய்ய முடியும். தெனாலிராமன் சிரித்தார். அப்படியா? சரி, நான் ஒரு யோசனை செய்கிறேன். அடுத்த நாள் தெனாலிராமன் பள்ளிக்கு வந்தார். அவரிடம் ஒரு பெரிய மர்மமான பெட்டி இருந்தது. அவர் மாணவர்களிடம் சொன்னார், இந்த பெட்டிக்குள் ஒரு அதிர்ஷ்ட ரகசியம் இருக்கிறது. அனைத்து மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர். குமார் கூட அருகே வந்தான். அதுல என்ன இருக்கு என்று கேட்டான். தெனாலிராமன் சொன்னார், இந்த பெட்டிக்குள் வெற்றியின் ரகசியம் இருக்கு. யார் அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாரம் தினமும் முயற்சி செய்யணும். மாணவர்கள் கேட்டார்கள், என்ன முயற்சி? தெனாலிராமன் சொன்னார், தினமும் 1 மணி நேரம் படிக்கணும். அப்புறம்தான் இந்த பெட்டி திறக்கும். அனைத்து மாணவர்களும் உடனே ஒப்புக்கொண்டார்கள். ஆனா குமார் மட்டும் சிரித்தான். அவ்வளவு கஷ்டமா? நான் படிக்க மாட்டேன். அடுத்த நாள் முதல் மற்ற மாணவர்கள் எல்லாம் முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் தினமும் படித்தார்கள். புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆசிரியர் மிகவும் மகிழ்ந்தார். ஆனா குமார் மட்டும் வெளியில் விளையாடிக் கொண்டே இருந்தான். ஒரு வாரம் முடிந்தது. அனைத்து மாணவர்களும் தெனாலிராமன் அருகே வந்தார்கள். ஐயா, இப்போ பெட்டி திறக்கலாமா? தெனாலிராமன் சிரித்தார். ஆம், திறக்கலாம். அவர் மெதுவாக பெட்டியை திறந்தார். அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு கண்ணாடி. மாணவர்கள் எல்லாம் குழப்பமடைந்தார்கள். ஐயா, இது என்ன? தெனாலிராமன் சிரித்தார். இந்த கண்ணாடியில் பாருங்கள். மாணவர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கே அவர்கள் முகம் தெரிந்தது. தெனாலிராமன் சொன்னார், வெற்றியின் ரகசியம் இந்த பெட்டிக்குள் இல்லை. அது உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒரு வாரம் முயற்சி செய்ததால் இப்போது நீங்கள் அதிகம் கற்றுக்கொண்டீர்கள். அதுதான் வெற்றி. இதையெல்லாம் பார்த்த குமார் மிகவும் வருந்தினான். அவன் மெதுவாக தெனாலிராமன் அருகே வந்தான். ஐயா, நான் ஒரு வாரம் நேரத்தை வீணாக்கிட்டேன். இப்போ நான் முயற்சி செய்வேன். தெனாலிராமன் சிரித்தார். தாமதமாக இருந்தாலும் பரவாயில்லை. முயற்சி ஆரம்பித்தால் வெற்றி வரும். அதற்கு பிறகு குமார் தினமும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அவன் நல்லா படித்தான். சில மாதங்களில் அவன் பள்ளியின் மிகச்சிறந்த மாணவனானான். ஆசிரியர் பெருமையாக சொன்னார், சோம்பேறி மாணவன் இப்போது உழைப்பாளி மாணவன். சோம்பேறித்தனம் வெற்றியை தடுக்கிறது. முயற்சி செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்.